ஜெயிலுக்கு போனவனுக்கு என்ன தேவை? விடுதலை தேவை. விடுதலை தேவை. அவனை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ரிலீஸ் கிடைக்கவே இல்லைனாக்கா அவன் அதுக்குள்ளவே என்ன பண்ணிடணும்? செத்துடணும். பாவமும் அப்படிப்பட்டதுதான். பாவமும் அப்படிப்பட்டதுதான். ஒருவன் சிறையிலேயே மரிக்கிறது போல, துன்பத்தோடு கூட மரிக்கிறது போல. அப்போ இந்த சிறையிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய நல்ல ஒழுக்கத்தை பார்த்து கூட அதுல இருந்து என்ன பண்ணிடுவாங்கனாக்கா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சர்டன் இயர்ஸ் இருக்கும்போது அதுல இருந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா கொஞ்சம் குறைச்சி வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? தன்னை உணர்ந்தவனாய், தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவனாய், தன்னை ஒழுக்கம் படுத்திக் கொள்ளுகிறவனாய் அவன் மாறும் பொழுது அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்ன பாவத்துல இருந்தாலும் சரி நமக்கு விடுதலை ஒரு நாள் தேவை. அல்லேலூயா. ஒரு நாள் அந்த விடுதலை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ ஒருத்தனுக்கு விடுதலை மிஸ் ஆகுதுன்னு சொன்னா அது அவனால அல்ல, அது என்னால. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? நான் தேவன் கொடுத்த விசுவாசத்தோடு கூட நான் அவனுக்காக ஜெபிக்கவும் அவனோடு கூட பேசவும் நான் மறந்துட்டேன். அதனால அவனால என்ன பண்ண முடியலனாக்கா விடுதலை ஆக முடியல. ஜெபிக்கிற நீ உன்னுடைய துன்பத்தை மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய துன்பத்தை மாத்திட்டாருன்னு சொன்னா நீ அடுத்து செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு அழிந்திருக்கிற ஆத்துமாக்களுக்காக நீ ஜெபிக்கணும், அவனோடு கூட பேசணும். உன்னுடைய விசுவாசத்தின் ஜெபமும் நீ விசுவாசத்தோடு பேசுகிற பேச்சும் அடிமைத்தனத்தில் இருக்கிற, விபச்சாரத்தில் இருக்கிற, வியாக்குலத்தில் இருக்கிற, மோசமான கஞ்சா குடி இப்படிப்பட்ட பழக்கத்தின் பாவத்தில் இருக்கிறவர்களையோ ஆமென் தேவனாகிய கர்த்தர் நீர் விசுவாசத்தை கொண்டு ஜெபித்து பேசும் பொழுது விடுதலையாக்க அவர் வல்லவர். அந்த விடுதலை பெற்றுக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருந்தாலும் கூட அந்த இயேசு கிறிஸ்து பயன்படுத்துறது யாரு தெரியுமா? என்ன? ஆமென். சொல்லுங்களேன். என்ன? என்னை அவர் பயன்படுத்துகிறார். சொல்லுங்க. என்னை அவர் பயன்படுத்துகிறார். சொல்லுங்க. இயேசுவே என்னை பயன்படுத்தும். அழிஞ்சு நிக்கிறவங்க எத்தனையோ பேரை நம்ம பார்த்து நிக்கிறோம். கேளுங்க, ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்னால ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, நீதான் எனக்குள்ள. ஆனா ரட்சிப்பு நீதான் தருது. அதுக்கு ஒரு காரணமா, ஒரு தூணா, ஒரு செயலா, ஒரு வேலைக்காரனா என்ன மாத்துங்க ஆண்டவரே.